நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாய், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாய், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவனருளிய சொல்லி முடியாத இகுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனருளிய சொல்லி முடியாத இகுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் பெருமைகளுக்காய் ஆயிரம் பொழுதும் ஸ்தோத்திரம், ஆயிரம் பொழுதும் ஸ்தோத்திரம். சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாய், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாய், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன்.
ஏற்றிடுவேனே எக்காலத்தும் கர்த்தரே இயேசுவை என் துணையாய் ஏற்றிடுவேனே உயர்வோ தாழ்வோ எனிலையோ என் தஞ்சம் இயேசுவே உயர்வோ தாழ்வோ எனிலையோ என் தஞ்சம் இயேசுவே காலத்தும் கர்த்தரே இயேசுவை என் துணையாய் ஏற்றிடுவேனே காலத்தும் கர்த்தரே இயேசுவை என் துணையாய் ஏற்றிடுவேனே மனிதன் வாழ மாயையாகும் மனிதர் காண்பது பொய்யாகும் மனிதன் வாழ மாயையாகும் மனிதர் காண்பது பொய்யாகும் மரிடமேசர் இயேசுவே மரிடமேசர் இயேசுவே மாறாத அன்பு எப்போதுமே காலத்தும் கர்த்தரே இயேசுவை என் துணையாய் ஏற்றிடுவேனே காலத்தும் கர்த்தரே இயேசுவை என் துணையாய் ஏற்றிடுவேனே அலைகள் மோதி வந்தாலும் கடலிலே வாழ்க்கையிலே அலைகள் மோதி வந்தாலும் கடலிலே வாழ்க்கையிலே அசையா எந்த நம்பிக்கை அசையா எந்த நம்பிக்கை நங்கூரம் என்றும் இயேசுவே காலத்தும் கர்த்தரே இயேசுவை என் துணையாய் ஏற்றிடுவேனே காலத்தும் கர்த்தரே இயேசுவை என் துணையாய் ஏற்றிடுவேனே அவரை நோக்கி ஜெபிக்கும்போது அருகில் வந்து உதவி செய்வார் அவரை நோக்கி ஜெபிக்கும்போது அருகில் வந்து உதவி
அப்படின்லாம் யோசிப்போம். அதோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு துணை யாருன்னு சொன்னால் ஏசப்பா மட்டும்தான். அல்லேலூயா. கேட்ட இந்த மனுஷன் மண்ணின் வாழ் வேணாகுமா மாய் மாயின்னு சொன்னால் என்னென்னா நல்ல உதாரணம். நீங்கள் இந்த சோப் வாட்டர் கொடுத்தீங்களா, அந்த சோப் வாட்டரில் ஒரு டியூப் போட்டு அப்படியே ஊதி பாருங்க, அது அழகழகாக பபுள்ஸ் வரும். அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக போகும். தப்பு 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 தப்புன்னு செஞ்சோம் உடைந்து போய்விடும். அதே போல் மனுஷனுடைய வாழ் நல்லா நிறைய போட்ட கட்டுவோம். இப்படின்னா நல்லா இருக்கும், அப்படின்னா நல்லா இருக்கும், சரி மாதிரி பேர் சொல்கிறது நல்லது. கோல் செட்டிங் பெஸ்ட்டு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வரணும்னு அந்த கோல் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாக ஏற முடியும். அப்படின்னால கோல் இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் இல்லாத வாழ்க்கை நம்ம செய்வோம்னு சொன்னால் அது வேஸ்ட்டாக மாறி போயிடும். அப்போ ஆண்டவருக்குள்ளே நம்ம கோல் செட் பண்ணி ஆண்டவருடைய நான் இப்படி தான் வருவோம், இப்படி தான் இருக்கணும், இந்த நிலங்களை நான் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்குள்ள அந்த வாஞ்சி விருப்பத்துக்கு இருக்கும்போது தான் கர்த்தரும் அதுக்கு வேண்டிய கிருபைகளை உதவிகளை அங்கே வச்சுக்கணும். அந்த கிருபைகளை கர்த்தர் செய்வார். அப்படின்னால மகை பிரித்தால் விசேஷம் வச்சிருக்கிறேன். சூடா எனக்கு சொல்கிறேன், எனக்கு அவங்களுக்குலாம் வந்துருக்கு உங்களுக்குள்ள ஒரு சரியான வைராக்கியம், சரியான கோல் செட்டி, கர்த்தர் மேலே ஒரு சரியான அன்பு, எல்லாத்தையும் பார்க்கணும். படிப்பு, பணம், ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் உங்களுடைய பேரண்ட்ஸ் இதெல்லாம் வேணும், அவங்களுக்கு செலுத்தணும். அதை காட்டிலும் அதிகமாகும்படி நீங்கள் ஆண்டவரை அன்பு கூறும்போது நிச்சயமாக அந்த வாழ்க்கை என்ன ஆகும்னு சொன்னால் அப்படியே உயர்ந்துட்டு போகும். அல்லேலூயா. முதல் பாடம் சொன்னால் நம்மை தலை கீழாக்காமல் மேலாக்கும். அல்லேலூயா. எங்கே போனாலும் ஒரு உயர்வு கர்த்தர் கொடுப்பார். யோசேப்பு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். அல்லேலூயா. அப்படி யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான், கர்த்தருக்கு பயந்திருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலே அவன் போகிற எல்லா பாதையிலும் யோசேப்பு பாதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறான். அவங்க பிரதர்ஸு அவங்களுக்கு விதமாக போகிறாங்க. ஏன்னா அவங்க டேடி என்ன பண்ணாங்க, பல வர்ணமான அந்த ட்ரெஸ் போட்டு அவங்க ரொம்ப ஏன்னா கடைசி பிள்ளை செல்ல பிள்ளைன்னு சொல்லி ரொம்ப செல்லமாக அது யாருக்கு போகிறாங்க, இத்தனை 11 பிரதர்ஸ். நமக்கு 1-2 பிரதர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க 11 பிரதர்ஸுமே ஒருத்தவங்களே இருக்கும், அவங்க நேசிக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் யோசிக்க போயிருந்தார். இல்லையா. அது நினைப்பேன் யாருமே நேசிச்சாலும் யார் யாருக்கும் எதிர்பார்த்து அது கிடைக்காவிட்டாலும் நீங்கள் ஒன்று மட்டும் செய்யணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நானும் கர்த்தரும் இயேசுவை நேசிப்பேன் என்று சொல்லி முழு மனதோடு நீங்கள் நேசிக்கும் போது கர்த்தர் உங்களை யோசிப்பை போக இருக்கிறார். அல்லேலூயா. யோசிப்பு குழியிலே போடப்பட்டான், போத்திபார் வீட்டுக்குள்ளே போனான், எல்லாத்தையும் தன் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டான், தன்னை நாமே பாதுகாத்துக் கொண்டான். அப்படியே உயர்த்தி நான் சொல்லுது ஆராதனை வேலையில் யூத் பிள்ளைகளாகி உங்களுக்கு சொல்றது நான் உங்களை உயர்த்துவேன். அல்லேலூயா. நான் உங்களை உயர்த்துவேன், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவேன். நீங்கள் தலையாக செயல்படுவீங்க. அதுக்கு ஒரு ரீசன், முதன்மையான அன்பை இயேசுக்கு மட்டும் செலுத்த வேண்டும். உங்கள் சிந்தை முழுவதும் ஆண்டவராலே ஆட்கொண்டிருக்கும் என்று சொன்னால் உலகத்தின் மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாராக. அல்லேலூயா. ஆராதனையிலே மண்ணின் வாழ்வு மாயாகும், மனிதன் காண்பது நம்ம காண்பது எல்லாமே நிஜமாகும், நிஜம் பரலோகம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலையில் எத்தனை பேர் பனியை பார்த்தீங்க? இந்த காலையில் யாரெல்லாம் பனியை பார்த்தீங்க? ஐயோ, நான் திடீர்னு பார்த்தா அப்படியே ஒன்றுமே தெரியல, இந்த ஒரு வீடு தான் தெரியுது, எல்லாம் அப்படியே பனி பார்க்கும்போது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு, பனி அப்படியே இருந்துச்சா? அதே போல் மாய் நிறைந்த உலகத்திலே நமக்கு எல்லாம் போயிடும், நம்ம கர்த்தர் மட்டும் போகவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் மட்டும் நம்ம கைவிடவே மாட்டோம். படிப்பு விஷயத்தில், அந்த வேலை விஷயத்தில், எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்களை உயர்த்தும். நீங்கள் அதிகமாக செப ஜீவியத்தில், வேத வாசிப்பில், வசனங்களை மனப்பாடம் செய்வதில்,
மற்றும் ஆண்டவரை சொல்வதில் நீங்கள் எவ்வளோ ஆண்டவர் உயர்த்துறீங்களோ வெட்கப்படாமல் தைரியமாக உயர்த்தும் போது அது உங்களை இன்னும் மேலும் மேலும் உயர்த்திட்டே போவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை ஸ்தோத்திரிப்போமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடுவோம். 10 மணிக்கு கையில் கொடுக்கிறேன். அல்லேலூயா. பழைய பாடலை பாடுவோம். கீர்த்தனைகள்ல 27வது பாட்டு. ஆண்டவர் சர்வலோகாதிபதி. அல்லேலூயா. அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர். அல்லேலூயா. இந்த பழைய பாடல் எல்லாருக்கும் தெரியும். அவங்களை திறந்து கைகளை தட்டி ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறார் என்பதை உணர்ந்து மெய் மறந்து பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதுக்கு கம்மிமா சொல்லுங்க. அல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா. சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம். டிஸ்கவரி சேனல்ல போய் பாருங்க. என்ன அழகான மீன்கள், அழகான காரியங்கள்லாம் பார்க்கும். திமிங்கெல்லாம் பார்க்கவே அசுவலாம். அதே போல ரசித்தார் உடும்பு பார்க்கும்போது பார்க்கவே சகிக்காது. ஆனால் அழகான பறவைகளை படைத்தார்.
அவரை போல டிசைனர், அவரை போல மேக்கப் யாரா இருக்காங்களா சொல்லணும். Anybody else? யாரா இருக்காங்களா? உங்களுக்கு கூட ரொம்ப அழகாக படிச்சு வச்சிருக்காரு. அல்லேலூயா. தேவ சாயலாக அவருடைய ரூபத்தின் படியாக நம்மை படைத்தப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இந்த மேக்கரை வந்து நீங்க புகழணும். அல்லேலூயா. ஒரு கார் மேக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த சாப்பிடும், இந்த ஒரு ஃப்ளைட் மேக் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அந்த ஃபேக்ட்ரிகள் போகும்போது என்ன செய்வோம், இப்படிலாம் பண்ணுறாங்களா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இவர்ஸு ஒவ்வொரு பாகங்கள்லாம் கரெக்டாக பண்ணி ஒரு ஃப்ளைட் வெளியேறது, ஒரு கார் வந்து ஒரு பஸ் வருதுன்னு சொன்னால் மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்ததான அறிவு திறன். அல்லேலூயா. இப்போ எல்லாம் ஏஐ எல்லாமே எங்கே போயிடுச்சு, செயற்கை காரியங்களுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இன்னும் உலகம் வந்து அட்வான்ஸ்டாக போயிடுச்சு. எல்லா அட்வான்ஸும் ஆண்டவர்க்குள்ள தான் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சேர்ந்த அட்வான்ஸே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அல்லேலூயா. சூரியனிலே பேர் வருதுன்னு சொன்னால் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறோம், செல்ஃபோன், கம்ப்யூட்டர் எல்லாம் போயிடுது. எல்லா உலகத்துமே கற்று அனுபவிக்க எனக்கு கொடுத்தாலும் எதை அனுபவிக்கணுமோ அதை மட்டும்தான் சூஸ் பண்ணணும். அது பிரிவுகளான காரியங்களாக வாய்ப்பு. ஸோ இந்த பாடல் நான் எப்படி பாடல் வேணும்னு சொன்னால், நீங்கள் முழு கலத்தோடு அந்த ஆண்டு சிஸ்டிப்பில் அதிசயம் நினைக்கலாம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். எப்படின்னு சொன்னால், ஆண்டவர் படைத்த சில காரியங்கள், அந்த ஃப்ளவர்ஸ், அந்த மேகங்கள், இந்த ஸ்டார்ஸு, இதெல்லாம் பார்க்கல அந்த பார்த்து எவ்வளோ அழகாக படைச்சிருக்கீங்கன்னு சொல்லுவேன். நான் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. ஏதோ ஒன்று படைச்ச ஏதோ உலகத்தை நம்ம இருக்கிறோம் இல்லை, அந்த படைப்புகளுக்கு எல்லாம் மேலான அல்லேலூயா. ஆண்டோடைய அழகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை போல அழகு ஒருவருமே கிடையாது சொன்னாங்க. அட்மையர் பண்ண அந்த ஆராதனைக்கு வரும்போது ஆண்டுடைய அழகு அட்மையர் பண்ணணும். அந்த பாடல்கள் அந்த வார்த்தைகள் அட்மையர் பண்ணணும். அப்படியே ஆவிக்குள் அப்படியே போயிடணும். அதோடு இடைவெளிதான் ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாடல் நீங்கள் எப்படி பாட போறீங்க? நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி கண்களை மூடி அப்படியே ஆண்டுடைய அந்த சிருஷ்டிப்பின் மகிமையை பார்த்தவங்க நமக்கு இதெல்லாம் பிடிக்குமோ, ஆண்டு படைத்த படைப்பதெல்லாம் மகிமை கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆண்டவரை நீங்கள் பார்த்தவர்களாக இந்த பாடலை பாருங்க. அல்லேலூயா. 1 2 3 4 சர்வலோகாதிப நமஸ்காரே தட்டி சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம் தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயவரத்திரவே நமஸ்காரம் தரை கடல் உயிர் வாழ் சகலமும் படைத்த தயவரத்திரவே நமஸ்காரம் திருராரா நமஸ்காரம் ஜகத்திரட்சகனே நமஸ்காரம் கரலே
praise the Lord. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நகர்த்தி நீரண்டை ஆழ்ந்த தண்ணீரண்டையும்
இத்தனை பேர் அக்கினி வேணும், இத்தனை பேர் அக்கினி வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. இருப்போமா? Praise the Lord. பசுத்தாவின் அக்கினி வருவது நீங்கள் விட்டு கொடுக்கும்போது தான் ஆவியானவர் வருவார். ஹல்லேலூயா. இருதயம் விட்டு கொடுக்கும்போது தான் பசுத்தாவின் அக்கினி செய்வார். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆவியானவர் இது அந்நிய பாஷை அல்ல. ஆவியானவர் எல்லாம் புரிஞ்சு அந்நிய பாஷை ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. ஆவியானவர் நம்ம கூட இருக்கிற ஒரு நபர் எப்படி ஒரு பக்கத்தில் இருப்பாங்களோ அது போல நம்மோடு இருக்கிற நபர் தான் ஆவியானவர். அவர் சொன்னது, நான் போகிறேன், நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும். போனவொன்னே பேச்சுறவாறு நடந்து சொன்னான். அது போனால் பேச்சுறவாயை பசுத்த ஆவியானவரை உலகத்துக்கு அனுப்பினார். தான் இந்த வஸ்துனால் இந்த வஸ்துன்னு சொன்னால் சர்ச்சில் என்ன சொன்னால் பசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுனால். அப்போ ஆவியானவர் ஊற்றப்பட்டாயிற்று. அவங்க ஊற்றிக்கொண்டே தான் இருக்கிறார். சகல மனுஷங்களும் பசுத்த ஆவியானவர் ஊற்றிக்கொண்டே தான் இருக்கும். அது என்னன்னா ஊற்றப்படுறதுக்குமே நாம நிறைவாக வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை ஆவியான நடத்தும்படியாக நாம் விட்டு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சின்ன சத்தமாக பேசும்போது, வார்த்தைகளை பேசும்போது, சில காரியங்கள் நம்மோடு ஆவியானவருடைய அழகாக பேசுவோம். இந்த காரியம் கட்டி செய்யாது, தங்கச்சி செய்யாது, இது வந்து சரியில்லை அப்படின்னு சின்ன உணர்வு. உரை வரும்போது அப்படியே சரணடையும். இது செய் போ போ அந்த மக்களே பேசிட்டு போன்னு சொல்லி போகிறது நடக்கும். இப்போ ஆவியானவர் என்ன சொன்னால், எப்படி சீஷர்களோடு அந்த 3.5 வருஷம் இருந்து ஊழியம் செய்ய கற்றுக் கொடுக்கிறது போல அவர் போன பிற்பாடு அந்த ஆவியானவர் வருகிற வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்ம நடத்தக்கூடியவர்கள் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. சொல்லி ஆவியானவரை எப்படி அழைக்கணும்னு சொன்னாங்க, நான் தத்துவமுடைய ஆவியானவரை எனக்குள்ள வாங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவங்க தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. ஆவிய புத்திரர் என்று சொன்னால் ஆவியானவர் நடத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் பண்ணும்போது அதுக்கு நம்ம அப்படியே சாப்பிட்றாங்க ஒப்பு கொடுக்கும்போது அப்படியே நல்லதாக நடத்துகிறோம். ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு பிழை இல்லாமல் பரிசுத்தாவியோட அழகாய் நடத்துகிறோம். இந்த அது ஆவியானவர் ஏன் பெற்றுக்கொண்டு சொன்னால், உங்கள் பலவீன நேரங்களிலே உங்களுக்கு செபிக்கவே தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய சுச்சுவேஷனிலே வாக்கு கடலாக பெருமூச்சு கொண்டு உங்களுக்கு இருந்து வேண்டுதல் செய்கிறவர்களால் இந்த பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நமக்கு என்ன கற்றுக் கொடுப்பான்னு சொன்னால், ஜப அபிஷேகத்தை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் ஒருவர் நன்றாய் செபிக்க ஆரம்பிக்கிறோம், அந்த உள்ளுணர்வு ஆவியானவர்களுக்குள்ளே ஏறுதலை கொடுத்து செபிக்க வைக்கிறார். ஜெபிப்பது கூட நினைக்கும் போதெல்லாம் ஜெபிக்க முடியாது. சில ஜபாவே இருக்க பெருமையாக இருக்கும், ஹார்ட் பெருமையாக இருக்கும். அது நேரங்கள் ஆவியானவரே நினைக்கும் போது ஆவியானவர் நமக்குள் இருந்து செய்யும். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் எனக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வான்னு சொன்னால், வேத வசனங்களுக்கு உங்களை கீழ்ப்படியே செய்வார். ஹல்லேலூயா. சில வசனங்களை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்படிதான் அப்படியே நீங்களே சொல்லுவீங்க. அந்த வசனத்திற்குள்ளே அந்த உங்களோடு பேசி, வசனம் தான் நமக்கு ஜீவன், வசனத்தின்படிதான் நியாயம் இருக்கு, வசனம் தான் நம்ம அக்கினியாக மாற்றும். அந்த வசனத்தின்படியே நம்மை நீர்ப்பிட்டு நடத்துவார். ஹல்லேலூயா. அதுக்கு ஆவியானவர் என்ன செய்வான்னு சொன்னால், நம்முடைய நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். சில வேலைகளை நம்ம கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆவியானவர். இப்படிப்பட்ட ஆவியானவரை தான் நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர் அவருடையவர் அல்ல. கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றதுனாலே ஒரு பரலோகத்துக்கு போக முடியாது. கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றவர் கிறிஸ்துவின் ஆவியுடைய வேண்டும், ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆவிதான் உங்களோடு இருக்கிற உங்களை கைப்பற்றுவது நடத்துறது ஜெபிக்க வைக்கிற அதில் கடைசியாக உங்களை மறுரூபமாக்கி உங்களை மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பவர். அல்லேலூயா. ஆவியார் இல்லாவிட்டால் நம்ம மறுரூபமாக முடியாது. மறுரூபம் என்று சொல்லும்போது எப்படி ஒரு ஃப்ளைட் மேலே எழுதும், சில ஃப்ளைட்ல எழுதும்போது சின்னதான அந்த வீல் சவுண்ட்ஸ் எல்லாம் கீழே வரும். அது வில அது கீழே ஹையாக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற பாவப்பழக்கங்கள், நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவங்கள், நமக்குள்ள இருக்கிற சில காரியங்கள் விட முடியாத தன்மைகள், சிலத்துல நம்ம ஆண்டவர் வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன், இதெல்லாம் கலெக்ட் விடுவதற்கு நம்ம ஆவியானவரோடு தொடர்ந்து பயணம் செய்ய, இந்த பரலோகத்தை நோக்கி பறந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் வேண்டும். அவர்தான் உங்களே மேலையும் மறுரூபமாக்குவார். அல்லேலூயா. கோப குணங்களை மாற்றுவார், உங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை மாற்றுவார், உங்களுடைய பொறாமைகளை மாற்றுவார், உங்களுடைய ஜென்ம சுபாவங்களை மாற்றக்கூடியவரால் பரிசுத்த ஆவியானவர், அந்த திவ்ய சுபாவத்தை கொடுப்பவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அநேக நேரங்களுக்கு நமக்கு ஜென்ம சுபாவம் கருத்துக்குதில்ல காரணம் ஆவியானவரே இல்லை. நல்ல அபிஷேகத்துக்குள்ள அங்கே வாசிகளுக்கு நிலவும் போது அந்த பெரிய காரியங்களை செய்வதனால ஆவியான இருப்பது அடையாளம் அன்னைவாசி. அல்லேலூயா. அன்னைவாசிகளே பேசும்போது நாம் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம். அல்லேலூயா. தேவனோடு ரகசியங்களை பேச வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாடினது அக்கினியா இறங்கிடுமே, அக்கினியா இறங்க வேண்டும், நீங்க எடுத்துக் கொடுக்க வேண்டும். எல்லாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி அல்லேலூயா ஆவியானவரை மேற்கொள்ள என்றென்றைக்கும் என்னோடு இருக்கும் ஆவியானவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. அல்லேலூயா. ஆவியானவருக்கு செவ்வாமை கொடுக்கும்படியாக கேளுங்க. ஆவியானவரை மகிமையை செய்யும்படியாக அந்த மறுரூப சாயலை தரும்படியாக கேளுங்க. அல்லேலூயா. எதற்காக நாம் அந்த ஆலயத்துக்கு வருகிறோம்? அல்லேலூயா. சும்மா வந்து செய்தி கேட்டுட்டு போவதற்காக அல்ல. கடந்த வாரத்தை காட்டும் இந்த ஒருபடி ஆவியானவர் நம்மை ஆழங்களே கொண்டு செல்ல வேண்டும், உன்னத அனுபவங்களே கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா. இருக்கிற நிலைமையில நாம் இருக்கோம் என்று சொன்னால் நாம் பின்மாற்றத்திலே நிற்கிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய ஜெப வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய அபிஷேகத்தில் எக்ஸ்பீரியன்ஸ், தரிசனம் பெறும்படியாக வருஷம் எல்லாம் கேட்பீங்க. ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்யப்பா சொல்லி எல்லாரும் கேட்போம். அபிஷேகம் பெற்றவர் அந்நிய பாஷைகளை பேசுங்க. அபிஷேகம் பெறாதவர் கண்களை மூடி வைக்கிறது. ஆண்டவரே ஆவியானவரை எனக்குள்ள மாறுவதை கூப்பிடுங்க. ஆவியானவரை கூப்பிடுங்க. ஆவியானவர்கள் வந்திருக்கலாம். வாழ்க்கையை மாறிவிடும், பைபிள் ரீடிங் மாறிவிடும், செபச்சீவியம் மாறிவிடும், பிரகாசிக்க வைப்பார். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அபிஷேகம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் எவரும் உங்களை வீழ்த்த முடியாது. சிறுபிள்ளைகள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் சின்ன பிள்ளைகள் பிரசனம் பண்ணுறாங்க. அபிஷேகம் நமக்குள்ளே ஒரு அந்நிய அக்கினி அல்ல, ஆவியானவருடைய அக்கினி நமக்குள்ளே இறங்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியானவரோடு இடைப்படவே ஆவியானவர் சில காரியங்களோடு பேசலாம், விட்டுவிடுங்க. சில காரியங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லலாம், ஆட் பண்ணுறேன்னு சொல்லுங்க. டிலேட் பண்ண வேண்டிய காரியம் டிலேட் பண்ணுங்க, ஆட் பண்ண வேண்டிய காரியம் ஆட் பண்ணுங்க, வசனத்தை ஆட் பண்ணுங்க, புரியில்லாத காரியங்களை டிலேட் பண்ணுங்க, பிரசித்திக்கு டிலேட் பண்ணுங்க, எண்ணங்களுக்கு டிலேட் பண்ணுங்க, உங்க ஆசைக்கு டிலேட் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய ஆசையை சொல்லுங்க. இயேசுவே நீங்க தான் சொல்லுவீங்க. சாட்சியாக இருக்கிற
இந்த பாடலை பாடும்போது அக்கினியாக இருக்குமே பாடுங்க. ஹalleluya கர்த்தராகிய பிரபுவாக ஹalleluya ரிகபரஸ்தா குணமாக்கும் மரங்களை கொடுக்கிறார். கடவுளே நலனை கொடுக்கிறார். புத்தி சொல்லும் புத்தி சொன்னா மாற்றம் சில பேர் ஞானமே இருக்காது. ஆண்டவராகிய இயேசுவின் ஞானத்திலே சொல்லும்படியான வேகத்தை கொடுப்பாராக. ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்வாராக. கடைசி நாட்களில் என் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த சபையில் உள்ள மாநிலங்கள், இந்த சபையில் உள்ள குமாரர்கள், இந்த சபையில் உள்ள குமாரத்தினர்களே இந்த அபிஷேகத்தை கொண்டு பாயம் செய்து தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருப்பார். வரவை கட்டி சின்ன உதாரணம் சொல்றேன். அபிஷேகத்துக்காக போனால கூட்டிட்டு போனேன். ஆனந்த் இப்போ கொஞ்சம் எனக்கு மனசு வேறே யாருக்கும் சொல்லலை. நான் அந்த பிள்ளை பாட்டு சொல்லிச்சு. உன்னை காண்பீரா நான் நல்லா பார்க்குறேன் பாட்டு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னோட பேசுகிற மாதிரி எண்ணங்களை கொடுத்துற மாதிரி நினைப்பு. அந்நிய பாஷைன்றது உங்கள் பிள்ளைகள் மூலமாக சிலரில் அதை உங்களோட பேசணும். சிச்சுவேஷன் மூலமாக அதை பேசுவாங்க. பேசும்போது நீங்கள் உண்மையாகவே அப்போ அந்த பாட்டு நாங்கள் மொபைலில் போடும்போது உண்மை காண்கிறான், உன் கண்ணீர் கிடைக்கிறான், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்கிறான். எனக்கு என்னன்னா பிராண்டி ஆப்ரேஷன் முன்னாடி இந்த கிளைடு வேறு, ஆப்ரேஷன் பின்னாடி இந்த கிளைடு வேறு. அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்துட்டு அவ்வளோ வேறு அந்த ஃபாஸ்ட்டு லெட்டர் வேறு மாதிரி இருக்கு. எப்படி சொல்ல தெரியல. அங்கே என்ன அந்த அவர் பேசுகிற அந்த வார்த்தைகள் எனக்கு விளையாடுச்சு.
யோசனை அதிசயம் செய்திருக்கிறோம். காசு சொன்னாங்க, என்ன தெரிவிச்சுட்டு எப்போ இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்கும்போது அவங்க கிழமைட்டாங்க. அது பிள்ளைகளுக்கு பாடல் என்ன இருந்துச்சு? அதிசயம் செய்வாங்க. அல்லேலூயா. நம்மை காண்கிறது இங்கே ஒவ்வொருத்தையும் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி நம்மளுக்கு இங்கே மறைவாகவே இல்லை. நீங்கள் பேசுறது அவருக்கு தெரியும், உங்கள் சிந்தனை அவருக்கு தெரியும், உங்களுடைய பிளான்ஸ் அவருக்கு தெரியும், உங்கள் திட்டங்கள் அவருக்கு தெரியும், உங்களுடைய தீர்மானங்கள் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரை காண்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தரை காண்கிறார். என்னை காண்கிறார். என் கண்ணீர் எத்தனை நேரங்களில் என் கண்ணீர் சுத்திருக்கீங்க. கண்ணீர் காண்டு பதில் கொடுத்தார்கள். அல்லேலூயா. கண்ணீரை காண்கிறார். மகனே மகளே, கண்ணீரை கண்ணீர் இல்லைன்னு சொன்னா மற்றவர்களுக்காக கண்ணீர் இல்லை. அல்லேலூயா. அந்த கண்ணீரை கற்று காணட்டும். அல்லேலூயா. நீ அழ வேண்டாம், உனக்கு அதிசயம் செய்வார். மாதத்தில் பிப்ரவரி மாதம் நமக்கு அதிசயங்களை செய்வாராக. என்ன அதிசயம் நமக்கு வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதிசயமான காரியங்களாக நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா கண்களையும் முடிப்பது நேரம் விசுவாசத்தை பலப்படுத்துமே சொல்ல. என்னுடைய மனநல பாதிக்கப்பட்ட என்னுடைய மகளுக்குள்ளே கட்டளை காட்டி நீங்கள் அழகாய் வரும் என்று சொன்னால் எவ்வளோ நல்ல பிள்ளைகளாக இருக்கிறீங்க. எவ்வளோ கட்ட கைக்காக நல்ல அழகாக கொடுத்துருக்கார். நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளவாய் பிரயாசப்பட வேண்டும், எவ்வளவாய் அவருக்காய் வைராக்கியமாய் இருக்க வேண்டும். நீங்கள் சொன்னிகளாக இருக்கக்கூடாது, நீங்கள் தூதர்களாக இருக்கக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக உங்கள் வாயிலிருந்த வார்த்தை வெளிப்பட வேண்டும், உங்கள் வாயிலிருந்த வார்த்தைகள் போக வேண்டும், உங்களுடைய வார்த்தைகள் அக்கினியாய் மாற வேண்டும். அதுதான் அக்கினியாய் மாற்றும் என்று சொன்னால் வெறும் அக்கினி வந்து நம்ம நிரப்புவதல்ல. அல்லேலூயா. உங்கள் வாயில் புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் அக்கினி உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே அக்கினியாய் மாற்றும். என் வார்த்தையை வல்லமை தாரும். என் வார்த்தையை என்னமாய் மாற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறேன். ஆசை ஆண்டுக்கு சொல்லுகிறேன். கண்களை மூடி சில நேரம் 2-3 நிமிஷம் ஆண்டவரோடு பேசுகிறேன். அல்லேலூயா. Thank you.
There is
இந்த பாடல்களோட ஆய்வு பேசியிருக்கார். அதே போல 2 நிமிஷம் அமைதியாக போதெல்லாம் எனக்கு பாடல் பேசுகிறேன். தேவையான வாக்கு தத்துவங்களை கட்டணத்தை ஹalleluya hallelujah hallelujah விவாதவசந்தரவக்கரோ மியாவே ஞானத்துக்கு விசுவா உச்சத்துக்கறி அதுதான் செய்யும். அவருடைய அன்பை நினைத்துக்கொள். மரவாத நம்மை பாதுகாத்த அந்த தயவை நினைக்கும் போது நம்மை இக்கட்டு நாட்களில் நாம் சில வேலைகளிலே மனம் சோர்ந்து போன நேரங்களிலே கலந்து போன நேரங்களிலே சிரிக்க முடியாத வேலைகளிலே இவ்வளவுதான் என்னை ஆவிக்கிற வாழ்க்கைக்கு சொன்னேன். மகனே மகனே உன்னை மறவாத ஆண்டவர் உனக்குள் இருக்கிறார். நீ மனுஷனை தேடி போவதை பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே உன் இதயத்தை உச்சமாயினார். என்னோடு நீ பழகுவாயினால் ஒவ்வொரு சொல்வது போல அவரோடு பழகி சமாதானமாயினார். அப்போது உனக்கு நன்மை வரும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைப்படி நீ ஆண்டவரோடு பழகி சமாதானமாயிருப்பாய் சொன்னார். அதிகபட்ச நேரங்களில் ஆண்டவரோடு பழகி சமாதானமாயிருப்பாய் சொன்னார். நிச்சயமாவே நன்மைகள் தேடி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. நீ நம்மை தேடி போக வேண்டிய அவசியங்களை உன்னை தேடி ஜனங்கள் வருவார். உன்னை தேடி நன்மைகள், உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை மறவாதவர், உண்மை வினயமாய் இருப்பவர். ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் உன்னை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. உன் கரத்தை அவருடைய கரத்தில் இணைப்பாயா, உன் இருதயத்தை அவருடைய இதயத்தோடு இணைப்பாயா, உன் சிந்தனை அவசரையோடு இணைப்பாயா, உன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பாயா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்துப்பார். உன் வாழ்க்கை மாறுவது உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு விட்டு கொடுத்து அதே பாஷைகளை பேசி ஆண்டவரை மறவாதவரே எப்படியாயிரம் வருகையிலே நான் உண்மை சந்திக்க, என் குடும்பமாய் சந்திக்க, கணவன் மனைவி பிள்ளைகளோடு இதை நோக்கி காத்திருக்க எனக்கு கிருபை நான் சொல்லி எல்லாரும் செவி ஆண்டவரே நான் கைவிடப்பட்டு போகக்கூடாது. வரக்கூடிய நாட்கள் கொடியேதான் இருக்கிறபடினாலே அது கிறிஸ்துவின் முத்திரை 666 ஹல்லேலூயா. அது சமீபமாய் வந்துவிட்டபடினாலே அந்த முத்திரை நான் தெரியாதபடிக்கு நீ வரும்போது நான் ஆயத்தமாய் உங்களை சந்திக்க எனக்கு எவ்வளவு ஆயத்தம் தேவையோ, எவ்வளவு கிருபை தேவையோ, எவ்வளவு ஆவியான ஒத்தாசை தேவையோ, எவ்வளவு ஜெபமாவி தேவையோ, எவ்வளவு வேத வசனத்தின் அந்த ஜீவன் தேவையோ எனக்கு என் குடும்பத்துக்கு தாரும் என்று சொல்லி அர்ப்பணிங்க. வீடுகளிலே குடும்ப சுகங்களை ஏறுங்க. பிள்ளைகள் தனித்து செவிங்க. யுத்தத்தை நன்மை வாசித்து தியானி விசேஷம் வெளிப்பட்ட விசேஷத்தை வாசிங்க. திருமகளை வாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர்களோடு பேசுவார், கர்த்தர்களோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகனே மகளே நீ பாதாபாதி நமக்கவரவ ஷிகவரதி நமக்கவரவா நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். நீ கவரவ ஷிகவரவா நீ போகும் பாதை நான் அறிவேன். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன். நீ கவரவ சந்தரவா நீ கவரதி நமக்கவர ஷிகவதி நமக்கவரவா கோரியாக்கவரை நமக்கு வேறுகளே சொல்ல முடியாமல் அழுத்தமான பாடலோடு இருக்கிறார். நீக்கபரவ சந்தரவ சின்ன சின்ன விஷயங்களை சோர்ந்து போகிறார். நீக்கபரவ ஷிகவரவா என் வார்த்தையை விசுவாசித்து என் வார்த்தையை பலப்படு. இப்போதே நான் புதிய அபிஷேகத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். நீக்கபரவ
வார்த்தையை வாசிக்கும் போது அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிறைவேறும். நசப்பிப்பதையோடு கொள்வதாக, உங்களை துக்கப்படுத்துவதோடு கொள்வதாக, உங்களை விரோதமாய் பார்த்தோடு கொள்வதாக, நீ வேண்டாம் என்று ஒதுக்கிறவர்கள் மத்தியிலே நான் தலை உயர்த்துவேன் என்று பரிசுத்தாவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. Thank you, Spirit. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Praise the Lord.